அத்தியாயம் 71. சிவா கிட்டத்தட்ட எல்லாம் முடிந்த நிம்மதியில் இருந்தான். ஒரு வகையில் அவன் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் படுதோல்வி அடைந்தது போல இருந்தாலும் அதன் முடிவென்னவோ சுபமாகவே முடிந்திருந்தது. எதற்காக இத்தனை தூரம் போராடினானோ, சந்தியா ராகவை இக்கட்டில் கொண்டு வந்து நிறுத்தினானோ, அந்த உண்மைகளை சொல்ல அதினா ஒப்புக்கொண்டு நீதிபதி முன்பு மொத்தமாக சொல்லிவிட, அதினா சொன்ன தகவல்களை ஆதாரமாக கொண்டு காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியிருந்தது. சந்தியாவை பத்திரமாக அவளது கணவனிடம் சேர்த்து விட்டான். இதோ சற்றுமுன் சிவாவுக்கு நிரஞ்சனா செய்தி அனுப்பியிருந்தாள். ராகவும் அபாய கட்டத்திலிருந்து மீண்டு வந்து விட்டான். மனம் வெகு நாட்களுக்கு பிறகு நிம்மதியில் திளைத்தது. இனிமேலாவது தன் குழந்தைக்காக வாழ வேண்டும், தன் மகளை தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று மனம் சிந்திக்க தொடங்கி இருந்தது. இருந்தும் கடமை இழுக்க மீண்டும் நடப்புக்கு வந்தான். அதினா அவள் செய்த பயங்கரவாத செயலினால் தன் மனைவியை இழந்து தனிமரமாக நின்றபொழுது ஏனோ முதலில் இருந்த வெறுப்பெல்லாம் அவள் மேல் வரவில்லை. அதேபோல் அவளின் போராட்டமெல்லாம் அவன் முழுவதுமாக உணரவில்லை என்றாலும் வாழ வேண்டிய பெண் திசை மாறி சென்று விட்டாள் என்று தோன்ற அவளது அருகில் வந்தமர்ந்தவன், நீ அப்ரூவரா மாறினதுனால உனக்கு தண்டனை காலம் குறையலாம் அதினா என்றான் காவல்துறை அதிகாரியாக. வேதனையுடன் சிரித்தாள் சந்தியா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் சிவா சார், என் அப்பாவை மறுபடியும் மீட் பண்ணணும் என்று தன் கோரிக்கையை வைக்க சிவா மறுக்கவெல்லாம் இல்லை. சற்றுமுன் கணேசன் வந்தபொழுது அவரும் தன் மகளை பார்க்க சிவாவிடம் கோரிக்கை வைத்திருக்க, இப்பொழுது முடியாது என்று பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்க, இப்பொழுது அதினாவும் கேட்க தந்தை மகள் இருவரும் மீண்டும் பார்க்க உதவுவதாக வாக்களிக்கவும் செய்தவன் ராகவ் கண் முழிச்சிட்டானாம் என்று சந்தோஷமாக அதினாவிடம் சொல்ல, அவன் கண்முழிக்காம இருந்தாதான் ஆச்சரியம் என்று புன்னகைத்தவளுக்கு ராகவ் சந்தியாவின் காதல் எந்த அளவுக்கு புரிந்ததோ அதே அளவு சந்தியாவிடம் கணேசன் காட்டிய பாராமுகமும் நன்றாக புரிந்திருந்தது. கணேசன் சந்தியாபுரம் சற்றும் திரும்பாமல் இருந்தது கண்களில் தோன்ற மனம் வலித்தது. உனக்கு கொடுக்காத பாசத்தை நான் யாருக்கும் கொடுக்கலைடா, கொடுக்க விரும்பலைங்கிறதை காட்டிலும் கொடுக்க முடியல என்ற தந்தையின் வார்த்தைகள் அவளை குளிர்விக்க, அதே வேளை சந்தியாவை நினைத்து வருந்தவும் தான் செய்தது. இனி மாற்ற எதுவுமே இல்லையே, தந்தை பாசம் இல்லை என்றால் என்ன, அவளுக்காக துடிக்க ஒருவன் இருக்கின்றானே. ராகவ் நினைவுக்கு வந்தபொழுது சற்று முன் சந்தியாவுக்காக வருந்திய அந்த வருத்தமும் அதினாவுக்குள் இப்பொழுது இல்லை. சிவா அவளிடமிருந்து விடை பெற்று ராகவை பார்க்க வெளியே வந்தான். அவளுக்கு காவலாக ஒரு பெண் காவல்துறை அதிகாரியையும் வைத்துவிட்டுத்தான் போனான். அவன் அந்த பக்கம் போன சில நிமிடங்களிலேயே அதினா கண்களை மூடி படுத்திருக்க, திடீரென அவளுக்குள் அசாதாரண உணர்வு. சட்டென்று கண்களை திறக்க எதிரே கரண் நின்றிருக்க, அதிலும் அவன் கையில் துப்பாக்கி இருக்க சட்டென்று எழுந்து அமர்ந்திருந்தாள் அதினா. கண்களில் கலக்கம் எல்லாம் இல்லை. நிமிர்வாகவே கரனை பார்க்க, நீ உண்மையை சொல்லிட்டா தண்டனையிலிருந்து தப்பிச்சிருவியா என்று அவள் முன் துப்பாக்கியை நீட்டியிருக்க, சட்டென்று அதினா வேகமாக கட்டிலில் இருந்து இறங்கி அவனிடம் பாய்ந்திருக்க, எழக்கூட முடியாமல் இருந்தவள் எப்படி தலையில் அடிபட்டு மயங்கி கிடந்தவளுக்கு இத்தனை வேகமா? அதினாவின் திடீர் வேகத்தை, அவள் பாய்ச்சலை எதிர்பார்க்காதவராக கரண் நிலைகுலைய, அதே நேரம் சிவா ராகவின் பொருட்கள் அடங்கிய பேகை எடுத்துக்கொண்டு ராகவ் சந்தியா இருந்த அறையை நோக்கி போக, அப்பொழுதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. சந்தியாவின் கையில் இருந்து தவறி விழுந்திருந்த அவளது மாங்கல்யத்தை அதினா இருந்த அறையிலேயே விட்டு வைத்திருக்க, ஓ அதை மறந்துட்டேன். ராகவ் சந்தியாவை பார்க்க போக இருந்தவன் மீண்டும் அதினா இருந்த அறைக்கு போக, சிவா உள்ளே நுழையும் பொழுதே வெளியில் இருந்த பெண் காவல்துறை அதிகாரி கரண் உள்ளே இருப்பதாகவும் யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்றும் கூறியதாகவும் கூறி தன்னை வெளியில் அனுப்பி வைத்து விட்டதாகவும் கூற, விபரீதம் உணர்ந்தான் சிவா. அடுத்த நொடி அறைக்குள்ளும் நுழைந்திருந்தான். அங்கே அவன் கண்டதோ கரணின் பிடிக்குள் லாவகமாக மாட்டியிருந்த அதினாவைத்தான். அதினா கரணின் பிடிக்குள் இருக்கிறாள். கரணின் கைகளால் எந்நேரமும் சுடப்பட்டு விடுவாள் என்று தெரிந்து வேகமாக தன் கைகளில் தன் துப்பாக்கியை கொண்டு வந்தவன் கரனை குறிவைத்தபடி, கரண் லீவ் ஹர் என்றபொழுதே கரண் சிரித்தபடி, சிவாவால் தன்னை மிரட்ட மட்டுமே முடியும், சுடவெல்லாம் முடியாது என்பதை நன்கு அறிந்திருக்க, ஃபர்ஸ்ட் உன்னை சுற்றலாமா சிவா, அடுத்து இவ உன்னை சுட்டுட்டான்னு என்கவுண்டர்ல கேசி முடிச்சிடலாம் என்றபொழுதே சிவா யோசிக்கவெல்லாம் இல்லை. தன் கரங்களில் இருந்த பிஸ்டலின் விசையை முடக்கியவன் சரியாக கரணின் நெற்றி பொட்டில் சுட சரிந்தார் கரண். அடுத்து என்ன என்று உணர்வதற்குள் கரணின் உயிரும் அவரை விட்டு பறந்திருக்க, சிவாவுக்கு ஏன் இந்த வேகம் என்று அவனுக்கே தெரியவில்லை. சந்தியாவுக்கு நியாயம் செய்தானா இல்லை அதினாவுக்கு நியாயம் செய்தானா அவனுக்கு தெரியவில்லை. சுட்டுவிட்டான். இனி அடுத்து என்ன தெரியவில்லை. விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சியாக கடைசியாக அவனே நின்றிருந்தான்.
கூட கூட்டி வந்த விட்டில் பூச்சிகளை எல்லாம் மீட்டெடுத்து காப்பாற்றி விட்டான். இன்று தானே மாட்டி நிற்க நிலை குலைந்து அமர்ந்திருந்தவன் அவன் குழந்தைக்கு தாய் மட்டும் இல்லை, தந்தையும் அருகில் இருக்கப் போவதில்லை என்பதால் வந்த அதிர்வில் அப்படியே உறைந்திருக்க, அதினா அதிர்ந்து அவனை பார்க்க அவனோ அப்படியே நின்றிருக்க, ஏனோ சிவாவை இதிலிருந்து தப்பிக்க வைக்க நினைத்தவள் பரபரவென்று செயலாற்றினாள். கரணின் துப்பாக்கியை கையில் எடுத்தபடி அதினா வேகமாக சிவாவின் அருகில் வந்தவள் சிவா சுதாகரிக்கும் முன்னரே அவனது துப்பாக்கியையும் பறித்து கொண்டவளாக, சிவா ஒரு நிமிடம் சுதாகரித்து அவள் அருகே வர, இங்கு நடந்த சத்தத்தில் வெளியே இருந்த காவல்துறை அதிகாரியும் உள்ளே வர, சட்டென்று தன் பிஸ்டலின் விசையை தன் நெற்றிப்பொட்டில் வைத்து அழுத்த அடுத்த நொடி அதினா சரிந்திருந்தாள். ஏனோ அவள் தனக்கான தண்டனையை அடுத்தவர்களிடமிருந்து அவள் எதிர்பார்க்கவில்லை. என்னதான் நியாயம் தேடினாலும் அவள் தேர்ந்தெடுத்த தவறான வழிதான் அப்பாவி உயிர்களை பலிவாங்கிய குற்ற உணர்வு, தன் கூட்டத்தை காட்டிக் கொடுத்த துரோகம் என பல எண்ணங்கள் அவளை சுற்றி ஓடிக்கொண்டிருக்க, இறுதியாக தன் தந்தையை பார்த்த நொடிகள் அவளுக்கான இந்த வாழ்க்கையின் திருப்தியை கொண்டு வந்திருக்க, இந்த உலகத்தோடு தனக்கான பந்தத்தை முடித்து கொண்டாள் தன் கையாலேயே. தன் தந்தையை மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மறுபடியும் மறுக்கப்பட்டது. அப்பொழுது வசந்தியால், இம்முறை கடவுளால். சிவா அதிர்ந்து அப்படியே நின்றிருக்க அந்த பெண் காவல்துறை அதிகாரி வெளியே ஓடினாள். அதினா கரனை சுட்டுவிட்டு தானும் சுட்டு கொண்டதாகவும் காலையில் இருந்து பரபரப்பாக இருந்த மீடியா அப்பொழுதுதான் ஓய்ந்திருக்க, மீண்டும் அதற்கு தீனி கிடைக்க படபடவென்று மீடியாக்கள் பாய்ந்து வந்திருக்க, அதற்கு முன்னமே சிவா அங்கிருந்த சந்தியாவின் மாங்கல்யத்தை எடுத்து பத்திரப்படுத்தியவனாக சந்தியாவை தொடர்பு படுத்தும் பொருட்கள் எதுவும் இருக்கின்றனவா என்று ஆராய, எதுவும் இல்லை என்று 100% உறுதி செய்தவன் தன் கையில் இருந்த பேக்கை அங்கு வந்த வெங்கட்டிடம் கொடுத்து ராகவிடம் ஒப்படைத்து விடும்படி கூறியவன், கணேசனுக்கு எக்காரணம் கொண்டும் இப்பொழுதைக்கு தெரிய வராமல் பார்த்து கொள்ளும்படி கூறியவன், இனி தான் சொல்லும் வரை ராகவ் சந்தியா இவனை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று அவனிடம் சொல்லி அனுப்பியிருந்தான். இதோ இன்று வரை அவன் பேசவில்லை. ஏனென்றால் இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு வரும்பொழுது சந்தியாவும் கூட மாட்டலாம். அதை தவிர்க்க எண்ணியவன் வெங்கட்டிடம் சொல்லி அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பும் வரை உடனிருந்து பத்திரமாக கவனிக்க சொல்லிவிட்டு, சந்தியா ராகவ் இருவருக்கும் இடையிலான தன் தொடர்புகளை எல்லாம் தற்காலிகமாக தள்ளி வைத்தவனுக்கு ராகவை ஒருமுறையாவது பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று ஆசை இருந்தும் இப்பொழுதைய சூழ்நிலைக்கு அது சரியாகப்படாது என்று விட்டுவிட்டான். முக்கியமாக கணேசனை கண்காணிக்க சொல்லியிருந்தான். ஏனென்றால் அவர் உணர்ச்சி வசப்பட்டால் சந்தியா இந்த வழக்குக்குள் மீண்டும் உள்ளே இழுக்கப்படுவாள் என்பதால் கணேசனை அடக்கி வைத்திருக்க வெங்கட்டிடம் சொல்லியும் அனுப்பினான்.